அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்க. என் பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாது. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றார சொர்க்கத்தில் இடமுண்டு வாடா. டேக் ஒன் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்திரா திரைப்படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது படத்தோட வில்லனை வேணா இருக்கலாம், ஆனால் மக்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் தெரிஞ்சிருக்காரு. நம்ம கூட பத்ரான்னு சொல்லலாம். இப்போ இது உண்மையான பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கி. சிறப்பு, பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் சரி, அவ்வளோ அழகா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். உங்களோட மலையாள படங்களா இருக்கட்டும் சரி, தமிழ் படங்களா இருக்கட்டும் சரி, நிறைய பார்த்துருக்குறோம். இந்த இந்திரா படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 2 வருஷம் பின்னாடி. ஏன்னா கலா முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல் வந்தேன், இல்லை ரொம்ப கோல் வந்தேன். அப்போது முதல்ல கலாவுக்கு அப்புறம் என்ன அப்படி ரொம்ப பேர் கேட்டுட்டாங்க. ஓகே. கலாவுக்கு அப்புறம் பண்ண போகிற ஒரு 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 ஒர்க் இல்லையா, அது எதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் வேற படம் பண்ணிருந்தாரு. இதுதான் நான் எதிர்பார்த்து வச்ச. கலாவுக்கு அப்புறம் என்ன பெருசாக கலா மாதிரி இல்லைன்னா அப்படி பெருசாக எதிர்பார்க்குற ஒன்று என்ன கொடுக்க போகிறேன்னா அது இதுதான், இந்த கேரக்டர் தான். ஆனால் இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்படி இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆனது. ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. தேட்டரில் போய் ஆடியன்ஸோட படத்தை உட்காந்து பார்க்கும்போது என்னென்ன ரெஸ்பான்ஸ்லாம் வந்துச்சு? நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்க, இனி கேரளாவுக்கு திரும்பி போவாத, இங்கே இருந்துக்கோ அப்படி சொன்னார். ஓகே. குழந்தைங்க, ஒரு சின்ன குழந்தை, அது இப்போ முதல் டைம் ஃபர்ஸ்ட் பார்க்குற படம் என் படம் தான். அது எனக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆமாம். ஓகே. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கால் சபரிஸ் என்ன சொல்லி கால் பண்ணார்? அவர் சொன்னார், இப்போது அவ்வளோ ஞாபகம் இல்லையே, அவர் தெளிவாக இருந்தார். அவருக்கு என்ன தேவை, அவருக்கு நான் தான் தேவை. அதுவும் நான் தேட்டரில் இந்த படத்தை உட்காரும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே போவீங்க, அந்த கம்பி ஏறி மேலே. ஆமாம். எல்லாரும் உங்களை ரொம்ப அழகாக ரசித்து சொன்னாங்க. நீங்கள் அந்த ஜம்பிங் பண்ணி ஒரு இடத்துக்கு அந்த ஸ்லாஃப்ல போய் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கன்ற மாதிரி. படத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, என்னவா இருந்துச்சு? நான் படித்தது ஸ்கூல் ஆஃப் ட்ராமா கேரளாவில். அங்கே படிக்கும்போது நான் கூடியாட்டம் களரி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு ரொம்ப காலம் முன்னாடி. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் முன்னாடி வந்து ஒரு 2012 இருந்து 13, 14, 15, 16 வரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரோப் இருக்கும், தேவையான ஷவுட் தான் அவர் எடுப்பேன். இதெல்லாம் டைரக்டர் கையில் இருக்குல்ல. ஓகே. நாம இது போதும், இதில் பண்ணுறாரு. ஆனால் இன்னும் நல்லா பண்ண முடியும். கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு பிரச்சனை இருக்குது, இங்கே லிகமெண்ட் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இல்லை, இது சொல்லக்கூடாது, இல்லை வேணும், பரவாயில்ல, அது கட் பண்ணலாமா? ஓகே. படத்தில் முக்கியமான சீன் ஒன்று பார்த்தோம். நீங்களும் அனிகாவும் சேர்ந்து ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்கோட உயிரே ஒரு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சடனாக ஒரு போலீஸ் பார்த்த உடனே ஒரு ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பயங்கரமா பண்ணீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? ஒன்று அதில் இப்போ பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபீல் இல்லை, அது நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும்போது தான் அது கிடைக்கிது. அஜ்மல் தஹசீனோட மியூசிக்கு, இப்போது டைரக்டர் கொடுக்குற லைட்டிங்கு எல்லாம் அதில் அஃபெக்ட் ஆகும்ல. அதெல்லாம் சேர்ந்து தான் இது. இப்போது அனிகா கொடுக்குற ரியாக்ஷனு, அந்த போலீஸ் கொடுக்குற இம்பேக்டு, அதெல்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல. அந்த இடத்துல நிற்கும்போது நம்மளும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தான், அது நம்பிட்டு தான் இருக்கும்ல. அப்படி வரும்போது கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமாம். இன்னொரு முக்கியமான சீனு படத்துல, நீங்களும் அனிகாவும், அந்த அனிகா வந்து உங்களை ஹீல் பண்ற டைம், 2 பேரும் வந்து இருக்கும்போது உங்க ஸ்டோரி சொல்லுவீங்க, பேக் ஸ்டோரி, அந்த விஷயமா இருக்கட்டும், அந்த டைலாகா இருக்கட்டும் சரி, ரொம்ப எமோஷனலா எனக்கு ஆயிடுச்சு படத்துல. தேட்டர்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நீங்க அதை தேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்திருக்குல்ல. ஏன்னா ஒன்றுனா அவ்வளோ படம் பார்க்குற பழக்கம் இல்லைனாலும் அனிகாவை தெரியும்ல. அவர் அஜித் சார் கூட புள்ளையா நடிச்சிருக்கு, நயன்தாரா மேம் கூட புள்ளையா நடிச்சிருக்கு, மம்முட்டி சார் கூட புள்ளையா நடிச்சிருக்கு, தெரியும்ல. அப்போது
அவர் கூட நடிக்கும்போது, ஏன்னா அவர் சின்னதுல இருந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற, அப்போது அவர் கூட நடிக்கும்போது நமக்கு வந்து கற்றுக்கலாம். அது இருக்குது. கேரக்டரில் நல்ல கேரக்டரில் மதி, பத்ரா அது நல்லா இருக்குல்ல. ஓகே ஓகே. அந்த ஃபீலும் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்திர படம் மூலமாக ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. மலையாள ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். எப்படி பார்க்குறீங்க தமிழ் ஆடியன்ஸ், மலையாள ஆடியன்ஸ்? நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அங்கேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போது யூடியூப்லலாம் பார்க்கும்ல, அங்கே சிலரெல்லாம் வந்து நான் ஒன்று பார்த்தேன். முதல்ல நான் பார்த்தது இவர் ஓவராக நடிக்கிறார் அப்படி கேட்டார். அப்போவே நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அதை எடுக்க தேவையில்லை. எதுவாக இருக்கட்டும், அவருக்கு நான் அப்படி ஃபீல்னா அப்படியே பேசட்டும், நான் அதை எடுக்க வேணாம், இல்லை பரவாயில்லை. அப்புறம் சபரீஷ் ப்ரோ என்ன அனுப்புகிறாரோ அது மட்டும்தான் நான் பார்க்குறேன். படத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். தேட்டர் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்ற போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு? நிறைய வந்திருக்கு. இப்போது நான் தியேட்டர் தான் படித்தேன்ல முன்னாடி. அப்போது அங்கே நம்ம ப்ளே பண்ணும்போது, தியேட்டர் ட்ராமா பண்ணும்போது லைவாக நமக்கு ரியாக்ஷன் கிடைக்கும்ல. சினிமாவில் ஒரு அளவுக்கு அது முடியாதுல்ல. அது தியேட்டரில் நாம் தியேட்டர் விசிட்டுக்கு போகிறதுனால அங்கேருந்தே கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸு. ஓகே. குழந்தைங்க எல்லாம் முதல்ல நான் போகும்போது பயந்து எங் பக்கமே வேற பயந்துருக்கு. ஆனால் அது கொஞ்ச நேரம் அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை அவள் வந்து முதல் டைம் பார்க்குற படம் இந்த படம் தான். தியேட்டரில் பார்க்குற என்ன பார்த்தோம். கொஞ்ச நேரம் அப்புறம் எனக்கு முத்தம் கொடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே. படத்தில் ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. படம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட போர்ஷன்ஸ் இருக்கும்போது அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, எப்படி அதை கொண்டு போனீங்க? டிரெக்டர் ஓகே. டிரெக்டர் தான் அது. இல்லை, நம்ம இப்போ ஒவ்வொரு நாள் ஷூட்டுக்கு போகும்போதும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பண்ணும்போது கேரக்டர்னால் ஏதோ ஒன்று நம்ம உள்ளே எடுக்கிறோம், அது முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது அந்த இமேஜ் உள்ளே வைக்கிறோம், பண்ணுறோம். படத்தில் முக்கியமான விஷயம் உங்களுக்கும் வசந்த் ரவி சாருக்கும்ன்ற ஒரு கிளைமேக்ஸ் காம்பினேஷன் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று. படத்தோட மெயின் கோராக அங்கே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி இருந்துச்சு அந்த ஃபைட் காம்பினேஷனாக இருக்கட்டும், சரி நீங்கள் வசந்த் ரவி சாரை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும்? ரொம்ப நல்லா இருந்தோம். முதல்ல வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்ததில்ல. ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபைட்டில் இருந்தோம். ஓகே. ரொம்ப உழைப்பு வேண்டி இருந்தது. அவர் தான் இப்போ என்னை விட எவ்வளோ சீனியர் ஆக்டர். அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கும்போது நம்ம பார்க்கும்போதே இவரே இவ்வளோ எடுக்கிறேன், நான் கொஞ்சம் கூட அப்படி தான் அது பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறேன். ஓகே. அவர் எடுக்கிற எஃபோர்ட்டாக இருக்கட்டும், அந்த டெடிக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாம். இப்போது ரொம்ப நேரம்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து திரும்பி ஒர்க் பண்ணலான்னு நினைக்கும் போது அவரே முதல்ல டக்குன்னு போய் ஒர்க் ஆரம்பிக்கிறேன். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்தது அவர் பண்ணுறது பார்க்கும்போது. ஓகே ஓகே. தமிழ் படங்கள் இப்போ நீங்கள் நடிச்சிருக்கீங்க, மலையாள படங்களும் நடிச்சிருக்கீங்க. எது ரொம்ப ஈஸியாக இருக்குது? எல்லாம் ஈஸியாக இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சி பார்க்குற வேலை இல்லை. ஓகே. ஆனால் ஆமாம், தமிழில் இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம், எனக்கு டப் பண்ணதுக்கு அவசரம் கொடுத்துட்டார் அவர். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே நான் தான் டப் பண்ணலாம், இங்கே ஒரு நம்பிக்கை வேணும்ல, இவனால் முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை சபரீஷ் ப்ரோக்கு இருந்ததுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. ஆமாம், அதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் படங்கள் வரும்போது லைக் அந்த லாங்குவேஜ் பேரியர்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்குறவர் அப்படி நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இருக்குது. எனக்கு தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும், பேசுறதுக்கு தான் அவ்வளோ ஒக்காபுலரி இல்லைல்ல. நான் இங்கே தங்குற இல்லைல்ல, நான் ஊரில் கேரளாவில் தான் இருக்கேன்ல, இங்கே கொஞ்ச காலம். ஆனால் இங்கே இப்போ மதுரைக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, தஞ்சாவூருக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, சென்னைக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, எல்லாம் இல்லை. எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒரு தமிழ் அதுதான் தெரியும் அது. ஆனால் ஒவ்வொரு ஒர்க்குக்காக அது படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஆண்டவர் மாதிரி எப்போவாவது அந்த மாதிரியெல்லாம் ஸ்லாங் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. அது கஷ்டமாக இருந்துச்சா லைக் ஈஸியாக இருக்குதா? இப்போ தெரியாமல் தான் பண்ணுறோம்ல, கஷ்டம் எதுவும் இல்லை, தெரியாமல் பண்ணுறோம்ல. ஓகே. ஆனால் அது தெரிஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணணும், அதுதான். அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஒரு நடிகனா வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக நீங்களாம் ஒர்க் பண்ணனால நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு நடிகனா இந்தந்த விஷயங்கள்லாம் வேணும், ஒரு ஸ்கில்லாக இந்த விஷயங்கள் வேணும்னா என்ன விஷயம்லாம் தேவைன்னு நினைக்கிறேன்? நான்
தியேட்டர் படிக்கும்போது அங்கே இப்போது முதல்ல ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் செமஸ்டர் படிக்கும்போது இப்போ சொல்லிக் கொடுப்பாரு ஆக்டர்ஸுக்கு டூல்ஸ். இப்போது என்ன ஒரு ஆசாரிக்கு என்ன டூல்ஸ், உளி, சுட்டிகை, இதெல்லாம் டூல்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஆக்டர்ஸோட டூல்ஸ்னால் பாடி, வாய்ஸ், இமேஜினேஷன், இது 3 தான் நம்ம டூல்ஸு. அப்போ இது இப்போ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுக்கோ, அது நம்ம டியூன் பண்ணி வச்சுட்டேன்னா அதில் வாசிக்கும்போது நல்லா இருக்கும்ல, கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஆனால் அது டியூன் பண்ணாமல் இருந்தால் வேறு மாதிரி போயிடும்ல. ஓகே, அதே மாதிரி தான் ஆக்டர்ஸுக்கும் பாடியும், வாய்ஸாக இருக்கட்டும், இமேஜினேஷன்னா நம்ம பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், படிக்கிற புக்காக இருக்கட்டும், நம்ம எதெல்லாம் வேர்ல்டில் இப்போ ஒரு புக்கில் படிக்கும்போது அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம், அந்த வேர்ல்டு முழுசாக நம்ம இமேஜினேஷனில் ஏறுறோம். அப்படி இமேஜினேஷன் எவ்வளோ பெருசு அவ்வளோ நல்லது. வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இப்போது மம்முட்டி சாரை பார்த்தேன்னா அதுதான் ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அவர் ஒவ்வொரு படம் எடுத்தாலும், இப்போ ராஜமாணிக்கத்தில் ஒரு இதில் பேசுகிற, புத்தம்பணத்தில் வேறு மாதிரி பேசுகிற, பிராஞ்சியாட்டனில் வேறு மாதிரி பேசுகிற, அந்த வாய்ஸ் ஆக்டிங்னா ரொம்ப முக்கியமானது. மலையாள ஆக்டர்ஸில் ரொம்ப இன்ஸ்பயரான ஆக்டர்னு யார் சொல்லுவீங்க? எல்லாரும். ஓகே, இப்போது மலையாளம் ஆக்டரில் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது குதிரைவட்டம் பப்புன்னு ஒரு ஆக்டர் இருக்குது. ஓகே, ஃபிலோமினான்னு ஒரு ஃபீமேல் ஆக்டர் இருக்குது. அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மம்முட்டி சாராக இருக்கட்டும், மோகன்லால் சாராக இருக்கட்டும், பாபு ஆண்டனி சாராக இருக்கட்டும். பாபு ஆண்டனி சாரெல்லாம் அந்த காலத்தில் நான் சின்னதில் படம் பார்க்கும்போது அப்படியே பார்த்தவர். ஓகே, அதனால் சுரேஷ் கோபி சாராக இருக்கட்டும், எல்லாரும் பிடிக்கும். ஆனால் எனக்கு அவர் தான் குதிரைவட்டம் பப்பு, அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஓகே, ஓகே, கேரக்டர் ஆக்டர். ஓகே, மூருன்ற ஒரு பர்சன் ரெஜிஸ்டர் ஆனது கலா படம் ரொம்ப முக்கியமான படமா உங்களுக்கு நினைக்கிறேன். ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல, கலா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அவார்டு ஒன்று வாங்குறீங்க, ஸ்டேட் அவார்டு அப்படின்ற போது. அவார்டு வாங்கணும், அந்த வீடியோஸ் கூட பார்த்தோம் அப்படின்ற போது ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்குல்ல மனசுக்குள்ள, நம்ம போட்ட அவ்வளோ எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அவார்டு ஒன்று, ஸ்டேட் அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? அவார்டு வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? என்னை விட எனக்கு நான் அந்த அவார்டு வாங்கி அப்படியே என் அப்பா அம்மா கையில் கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு தான் அதில் பெரிய மகிழ்ச்சி கிடைப்பேன். எனக்கு இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அவங்கள அங்கே கொண்டு போய் அந்த இதில் உட்கார வச்ச அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேவரட்டான எம்ஆர் ராதா. ஓகே, கல்யாணமா? ஒவ்வொருத்தர் மூச்சுக்கு நான் கல்யாணம் பண்ணுவா. ஓகே, ஓகே, என்ன ரத்த கண்ணீர்ல. ரத்த கண்ணீர், ஆமாம். அதை தான் எம்ஆர் ராதா. வேற யார் ரொம்ப பிடிக்கும்? வேற எல்லாரையும் பிடிக்கும். ஆண்டவரை பிடிக்கும், தலைவரை பிடிக்கும். ஓகே, நரசிங்கா கேப்டனை பிடிக்கும். ஆமாம். ஓகே, சமீபத்தில் இது நீங்கள் தலைவர் டைலாக்லாம் நிறைய பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏதாவது ஒரு டைலாக்களுக்காக பேசி பார்க்கலாம், மன்னிச்சிரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நான் ஒரு நாள் போயிடுவேன், நீ ஒரு நாள் போயிடுவேன், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத, என் பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு, வாடா வாங்க தியேட்டரில் படம் வந்து பார்க்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஃப்ரம் இந்திரா, இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். படம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக டேக் ஒன் தமிழ் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், அதெல்லாம் தேட்டரில் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மச்சான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு டேக் ஒன் மீடியா.